கோத்தகிரி மக்களின் குரலாய் ஒலிக்கும் ரேடியோ கோத்தகிரி 90.4 FM-இல் உங்களுடன் இணைந்திருப்பது நான் உங்கள் RJ ஸ்னேகா. நீலகிரியின் முதல் சமுதாய வானொலியில உங்க கூட இன்றைக்கு ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவல்களோட நான் இணைந்திருக்கேன். சைனிக் வாணி என்ற நிகழ்ச்சியில் இன்று நாம் நேர்காணல் செய்யவிருக்கும் நபர் நம்மளுடைய நாட்டிற்காக சேவை செய்து ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் ஜான் டேவிட் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நம்மளுடைய நாட்டுக்காக அர்ப்பணித்து இன்று ஓய்வு பெற்று வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் கார்கில் போரில் தனது அனுபவத்தை குறித்தும் அவங்க எப்படி ராணுவத்துல சேர்ந்தாங்க, ராணுவ அனுபவங்களை குறித்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை வழங்குவது ரேடியோ கோத்தகிரி. இந்த நிகழ்ச்சிக்கான ஊக்கம் டாக்டர் ஸ்ரீதர். தொடர்ந்து கேட்கலாம். நேர்களே, இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட எக்ஸ் ஆர்மி ஃபோர்ஸில் இருந்த மிஸ்டர் ஜான் டேவிட் அவங்க நம்ம கூட இணைந்து அவங்களுடைய இராணுவ பயணத்தை குறித்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த கார்கில் வார் பற்றியும் அவங்களுடைய இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, எங்கெங்கெல்லாம் அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆனாங்க, இப்படி நிறைய விஷயம் எல்லாமே நம்மக்கிட்ட இன்னும் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வாங்க நம்ம தொடர்ந்து கேட்கலாம். இந்த மாதிரி டிவிஷனில் வந்து அது வரைக்கும் டிவிஷன் அஃபென்சிவ் டிவிஷனாக போயிட்டு ஒரு அட்டாக் பண்ணணும், எடுத்து போடணும். 1986 வந்து ஜெனரல் சுந்தர்ஜின்ட்டு தமிழ்நாட்டுக்காரத்து ஜெனரல் அவர் இருக்கும்போது ஒரு ஆர்டர் வந்துச்சு, கோர் அஃபென்சிவ். ஒரு கோர் ஒன்றுக்கா ஒரு கோரில் வந்து 4 டிவிஷன் இருக்கும், 4 பிரிகேட் இருக்கும் மினிமம். அப்போ என்னாச்சு, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும்? நியர் அபவுட் ஒரு 1 lakh தான். 1 lakh. இந்த 1 lakh வந்து நம்ம அஃபென்சிவ் பண்ணணும். அப்போ ட்ரைனிங் வச்சு இந்த ட்ரைனிங் வந்தோடனே அது வந்து பார்டர் செய்யும்போது பாகிஸ்தானுக்கும் அவங்களும் ட்ரைனிங் பண்ணுவாங்க. அவங்க இதை பார்த்தோன்னா கோர் ஆஃபீஸி பார்த்தோன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. வார் வர மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஃபுல்லாக டிப்ளாய் ஆயிடுச்சு. பார்டர் ஏரியா ராஜஸ்தான் ஏரியா வந்து 7 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. பார்டர் அது 7 டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. கவர் ஆனோடனே இந்த கோருக்கு வந்து கமாண்டாக வந்துருச்சு. 2-3 கோர்ஸ் வந்து ஒரு கமாண்ட். இப்போ நார்தர்ன் கமாண்டும் சென்ட்ரல் கமாண்டும் ஈஸ்டர்ன் கமாண்டும் எல்லாம் ஃபுல்லாக டிப்ளாய் ஆச்சு. பெரிய ஒரு ஆனால் சண்டே நடக்கிற ஒரு கட்டவாய ஒரு வந்துருச்சு. அந்த டைமில் பாகிஸ்தான் வந்து ஜெனரல் ஜியாவுல் ஹக் அவர் வந்து இதாக இருந்தார், அங்கே இராணுவ ஆட்சி இருந்துச்சு. அப்போ வந்து அந்த மாதிரி கட்டத்தில் வந்து உடனே ஜெய்ப்பூரில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு. அப்போ அவர் வந்தார் வந்து அட்டெண்ட் பண்ண முடிஞ்சு. ஆனால் பயிற்சி தான். ஆனால் இது மாதிரி இது மறக்க முடியாத சூழ்நிலை. 3 டிசம்பர் 1986 நாங்கள் கிளம்பணும். எங்களுக்கு 1ஆம் தேதி ரெடி பண்ணி வச்சாங்க. 1ஆம் தேதி நாங்கள் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லோரும் ஒரே பேரக்ஸ் தான், ஒரே ஹாலில் படுத்துட்டு இருந்தோம். ஷூவோடு போட்டு துப்பாக்கி இருக்கும், துப்பாக்கி செயினில் வந்து கட்டியிருக்கும், அப்படி படுக்கணும். எப்போ ஆர்டர் வந்து உடனே போகணும். அந்த மாதிரி கட்டும். 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 3ஆம் தேதி ஆர்டர் வந்துச்சு. வந்தோடனே நைட்டில் போனோம். போயிட்டு சாக்கர் வந்து ட்ரெயின் எல்லா மெயின் ட்ரெயின் வந்து ரத்து பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் டிஃபென்ஸ் அனுப்பிடுவாங்க. நமக்கு சென்னையிலேருந்து டெல்லி போனால் GT எக்ஸ்பிரஸ் மாத்திரம் இருந்துச்சு. மிச்சம் எல்லா எக்ஸ்பிரஸும் கட் பண்ணி மினிஸ்ட்ரி ஸ்பெஷலாக விட்டான். எங்களை கொண்டு போய் நேராக பஞ்சாபில் சூரத் ரோடுன்ற ரோடு அங்கே வந்து இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து இந்த டிவிஷன் பார்ட்டாக ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு அனுப்பிவிட்டாச்சு. அங்கே 3 டிசம்பர் ஸ்டார்ட் ஆகுது. 27 மார்ச் 87 வரைக்கும் டெய்லி பயிற்சினாக்கா 2 நாள் இங்கே இருப்போம், 2ஆம் நாள் இங்கே மூவ் ஆகும். 2 நாள் டிப்ளை பண்ணி கேம்ப் வந்து நம்ம இதெல்லாம் பண்ண மாதிரி வண்டி இருக்கும். வண்டியில் வந்து நெட்டு போட்டிருப்போம், நெட்டு கொடுத்துருக்கணும். பண்ண 2ஆம் நாள் மட்டும் வேறு ஆர்டர் வரும், அங்கே போய் டிப்ளை பண்ணணும். இதே பண்ணி தான் இந்த 3 மாதம். அப்போ வந்து நம்ம சாப்பாடு குடிக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது. கிடைக்கும் போது சாப்பிடணும், கிடைக்கும் போது குடிச்சிடணும். அந்த மாதிரி அனுபவம். ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் பேக்கிங்காக இருக்கும். நாங்கள் சாப்பிடலன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு 3 நாள் வந்து ட்ரை ரேஷன் கொடுத்துருவோம். ட்ரை ரேஷனுக்கா இந்த டைமண்ட் கட்டு இருக்கு இல்லையா, டைமண்ட் கட்டு. இந்த டைமண்ட் கட்டு கொஞ்சம் கொடுத்துருவோம். எல்லாரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வச்சுருக்கணும். டைமண்ட் கட்டு ப்ளஸ் அரிசியும் பருப்பும் சர்க்கரை டீத்தூள் பால் பவுடர் இது கொடுத்துருவோம். அது ஒருத்தருக்கும் வச்சிடணும். ஒரு குரூப்பில் நாங்கள் 3-4 பேர் ஒன்று சேர்ந்துருப்போம். ஒரு நாளுக்கு சாப்பாடு. ஆனால் சாப்பாடு டெய்லி கிடைக்கும். ஆனால் இது வந்து நம்ம காலி பண்ணக்கூடாது. இது என்னைக்கும் ஸ்டாக் இருக்கும். 3 நாள் ரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். சாப்பாடுன்னு சொல்ல முடியாது. இல்லாமல் நீ இது வந்து சாப்பிடணும், கிடைக்கணும் சாப்பிடணும். அந்த மாதிரி தான். இந்த மாதிரி குடிக்கிறது அப்படிதான்.
குளிக்கிறதுக்கு எனக்கு தண்ணி எடுக்கிற அப்படி சொல்ல முடியாது. டைம் எடுத்து குடிச்சோம்னா டக்கு ரெடி ஆகிடும். யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் இது 3 இந்த சாதாரண பயிற்சி. இது லாங் பயிற்சி இருந்துச்சு. அது வந்து ரொம்ப அனுபவம் இருந்துச்சு எனக்கு. டெய்லி 2 நாள் கழிச்சு மூவ் எப்படி ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டி. இப்போ இங்கே இருந்தேன்னாக்கா இன்னைக்கு சாயங்காலம் ஆர்டர் வந்தாங்க, நைட்டு 12 மணிக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. எப்பவும் சொல்ல முடியாது. அப்போ படுத்துருக்கணும், படுத்தோம்னா வித்தின் 5 மினிட்ல நம்ம ரெடியாகி போகணும், அவ்வளோ அலர்ட்டாக இருக்கும். அப்போது அங்கேருந்து இங்கே தான் நேராக போடுவீங்க, சேலத்துக்கு போயிடும். 2வது திரும்பி வர முடியாது. அப்போ பொருளாதாரம் விட்டு போக முடியாது. இது ஒரு நல்ல ஒரு அனுபவம், நல்ல ஒரு பயிற்சி. இது ஒரு 3-4 பயிற்சி வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டபிள் தான், ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். குளிர் டைம் அங்கே நல்ல குளிர் டைமுக்கு பனி விடுக்கும், நைட்டு பனி, பகலில் வெயில். வேறு இந்த மாதிரி பச்சை மரத்தை பார்க்க முடியாது, வெறும் பாலைவனம். அங்கே தான் பயிற்சி நடக்கும். மணல் சூடாயிரும், கால் வைக்க முடியாது. ஃபேன் கீனெல்லாம் ஒன்றும் வேலை, ஃபேன் கூடலும் வேலை ஆகாது. கிளைமேட் அது மாதிரி கிளைமேட்டு. சாயங்காலம்னா நைட் இருந்தாக்கா பூரா வந்து நல்லா குளிராயிரும். வெளியில் தண்ணி வச்சேன்னாக்கா ஐஸ் ஆயிரும். இதில் பிளேட்டில் வச்சதுக்கா ஐஸ் ஆயிரும். அவ்வளோ கிளைமேட் மோசமான கிளைமேட்டு. உப்பு தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும், ஆனால் கூட்டமாக இருக்கனால ஒரு யூனிட்டாக இருக்கனால ஒரு ஆனந்தம் இருந்துச்சு. அடுத்து அங்கே முடிச்சுட்டு எனக்கு அங்கேருந்து நாசிக் வந்து ரெக்கார்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு 3 வருஷம். அது நல்ல பீஸ் ஸ்டேஷன். அங்கே வந்து போஸ்டிங் வந்துச்சு. அங்கே போஸ்டிங் வரும்போது அங்கே தான் 3 வருஷம் ஃபேமிலியோடு வச்சேன். நம்ம டேனியில் வந்து என் பையன் முதல் பையன் அங்கே தான் பிறந்தான். அங்கே ரெக்கார்ட்ஸ் எப்படின்னாக்கா, இந்த ஹோல் எங்களுக்கு ஆர்ட்லேயே இருக்கு இல்லையா, இவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் பூரா அங்கே தான் வந்து இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு ஷீட் ரோல்லாம் எஸ்ஆர்லாம் அங்கே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க ரெக்கார்டு போகிற எங்கே ஃபீல்டு போனாலும் இங்கே ஒரிஜினல் டாக்குமெண்ட் போகிறாங்க. இப்போ இன்றைக்கி போனாலும், அதாவது ரிட்டையர்ட் ஆகி 70-80 வருஷம் ஆனாலும் இந்த டாக்குமெண்ட் வந்துட்டே இருக்கும். இப்போ என்னுடைய டாக்குமெண்ட் நான் 2000 ரிட்டையர்ட் ஆகிறேன். இப்போ நான் போய் இந்த என்னுடைய நம்பர் சொன்னாக்கா கரெக்டாக 5 நிமிஷம் எடுத்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். பக்கம் ஒரு 7 லட்சம் டாக்குமெண்ட் ஷீட் ரோல் இப்போ இருக்குது. அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கும் ஒரு வேலை. அந்த வேலை ஒரு 3 வருஷம் அங்கே போஸ்டிங் ஆர்டர்லாம் அங்கே இஷ்யூ பண்ணுவாங்க. ரிட்டையர்டு வந்து ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சது வந்து 2000-3000 ரிட்டையர்ட் ஆகும் ஒவ்வொரு மாதமும். அந்த ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு அந்த டாக்குமெண்ட் கிளியர் பண்ணி வெளியே வரும்போது அவங்களுக்கு வந்து பென்ஷன் வாங்கிடலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. வேறு டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லை, எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்குள்ளேயா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயிற்சி. இப்போ இந்த பேசிக் வச்சு எத்தனை பேர் ரிட்டையர் ஆக இதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஆர்மெட்டுக்கு போய் அங்கேருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் போகும். அப்போ எத்தனை பேர் என்ரோல் பண்ணலாம், இத்தனை பேர் ரிட்டையர்னா இத்தனை பேர் சேர்க்கணும் இல்லையா. இந்த மாதிரி சிஸ்டம் தான் வருது. அந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஹோல் இந்தியாவில் ரெக்ரூட்மெண்ட் மேல் பாப்புலேஷன் வச்சுருப்போம். சென்சஸ் ரிட்டர்ன் வச்சு எத்தனை பாப்புலேஷன் இருக்காங்க, அதில் 16 வயசுக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க, 18 வயசுக்கு உள்ள எத்தனை பேர் இருக்காங்க, இதை வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி ஹோல் இந்தியாவில் அதுதான் ரெக்ரூட்மெண்ட் மேல் பாப்புலேஷன் இருக்குது, ஆர்எம்பிடி. இதை வச்சு நமக்கு வேகன்சி அலாட் பண்ணுவாங்க. இந்த வேகன்சி அலாட் பண்ணும்போது அது வந்து நேரம் வந்து ரெக்ரூட்டிங் டைரக்டரேட் போகும். அந்த டைரக்டரேட் போய் அவங்க வந்து ஸ்டேட் வைஸ் அந்த வேகன்சி அலாட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 வேகன்சி இருக்குன்னாக்கா 100 வேகன்சி இந்தியாவில் 100 வேகன்சி இருக்குது. இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா ஒன்று ஒரு ஜெட்டாரோ ஜூனியர் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ், இது வந்து சென்னையில் இருக்குது. கேரளா, கர்நாடகாவுக்கு பெங்களூர் ரெக்ரூட்டிங் ஜெட்டாரோ இருக்குது. இந்த ஜெட்டாரோ வந்து பிஆர்ஓ வச்சுருக்கோம், பிரான்ச் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸ். இது 6 டிஸ்ட்ரிக்கு, இதில் 7 டிஸ்ட்ரிக்கு ஒரு பிஆர்ஓ. இப்போ கோயம்புத்தூர் பிஆர்ஓ இருக்குது. நீலகிரி, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், நாமக்கல் இதுக்கு வந்து பிஆர்ஓ. அதுமாதிரி திருச்சியில் வந்து பிஆர்ஓ இருக்குது, சென்னையில் இருக்குது. இந்த மாதிரி இது பிஆர்ஓ வைஸு ஸ்டேட் வைஸு அந்த பாப்புலேஷனோட அளவுக்கு நமக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து அந்த டிமாண்ட் பண்ணுவோம். டிமாண்ட் பண்ணி எடுக்கணும். இதை வந்து சிஸ்டம். மாதம் மாதம் ரிட்டையர்ட் ஆகிறாங்க, மாதம் மாதம் சேர்றாங்க. சேரணும்னா இந்த மாதிரி பாலிசி. அன்ஃபிட்டாலும் சேர்த்த முடியாது. அவனுக்கு வந்து ஃபிசிக்கலி கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும், அவன் தான் மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். அப்போ இது வந்து இந்த சிஸ்டம் நடந்துகிட்டே இருக்குது. இது எடுத்துகிட்டே பெரிய லெவல்லேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. யூனோ லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு கண்ட்ரியில் வந்து பாப்புலேஷன் இவ்வளோ தான் ஆர்மி இருக்கணும், டிஃபென்ஸ் இருக்கணும்னு கணக்கு இருக்குது. நான் சீக்கிரமாக அப்ரோச்மெண்ட் கணக்கு சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் வந்து 13 lakhs, 10 lakhs ஆர்மி, 2 lakh ஏர்ஃபோர்ஸ், 1 lakh நேவி. இதுக்கு மேலே நம்ம வந்து என்ரோல்மெண்ட் பண்ணக்கூடாது. இது யூனோவில் பிடிச்சிருவாங்க, ஐக்கிய நாட்டுக்கு இல்லையா, அதை பிடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம உள்நாட்டுக்கு இருக்கு இல்லையா, இன்டர்னலில் வந்து இன்டர்னல்லையும் ஆர்மி ஹெல்ப் பண்ணும்.
ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி ஹெல்ப் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நமக்கு மழை வந்துச்சு வந்தோன்னாக்கா ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி எல்லாரும் வருவாங்க. நாம் வந்து சிவில் அத்தாரிட்டிக்கு வந்து எய்ட் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, இப்போ உதாரணத்துக்கு மணிப்பூர் பிரச்சனை, இது ஆர்மி கால் ஃபார் பண்ணால் போய் ஆகும். நாட்டில் வந்து அமைதி இருக்கணும் ஒன்று, வெளிநாட்டு ஆளு வரக்கூடாது, இது ஆர்மி ஏன்னா அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இதனால இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்டரில் வரும். அடுத்து ஹோம் மினிஸ்டர் அண்டரில் வந்து இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை இதை வந்து சேர்த்தலாம், ஸ்ட்ரென்த்தை கூட்டலாம். ஆனால் டிஃபென்ஸை சேர்த்த முடியாது, விளைவித்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்போ ஹோம் மினிஸ்டர் அண்டரில் வந்து சென்ட்ரல் வரல, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸு, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, പിന്നെ ITBP இருக்கு, இந்தோ திபெத்தோ பார்டர் ஃபோர்ஸு, പിന്നെ BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, CASF சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸு, DSC டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கோர், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஹோம் மினிஸ்டர் இருக்கும். இந்த ஹோம் மினிஸ்டர் வந்து நம்ம சேர்த்தலாம். இதில் டிஃபென்ஸ் சேர்த்த முடியுது. இதில் சில நேரத்தில் வந்து NSGன்ற ஒரு குரூப் இருக்குது, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, 2 யூனிட் இருக்குது. அவனுடைய வேலை என்னன்னாக்கா, இப்போ ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி கொண்டு போகிறாங்க இல்லையா, அதை நம்ம ரிலீவ் பண்ணணும். டெரரிஸ்ட் வந்து கொண்டு போயிடுவாங்க, நாம் அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும், அது ஒரு ட்ரைனிங்கு. இன்னொன்று வந்து இப்போ ஒரு குரூப் டெரரிஸ்ட் உள்ளே வந்து பூந்துட்டாங்க. இப்போ இதில் வந்து பாம்பே வந்து தாஜ் ஹோட்டலில் பூந்தாங்க இல்லையா ஒரு டைமில், அப்போ வந்து அந்த கமாண்டோ குரூப் தான் வருவாங்க. அவங்களுடைய குரூப்பு நேரம் உள்ளே போய் அந்த டெரரிஸ்ட் பிடிச்சி, இந்த NHயில் இருக்கிறது வந்து இந்த ஹோல் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் ப்ளஸ் இந்த CSF BSF இருக்கு இல்லையா, இதில் வந்து செலக்ட் பண்ணி அங்கே ஒரு குரூப் வச்சுருப்பான். மொத்த கருப்பு படங்கிற இல்லையா, அந்த மாதிரி படம். டிஃபென்ஸ் தான், ஆனால் அது டெபுடேஷன் போன மாதிரி. இதுடைய ட்ரைனிங் இந்த மாதிரி. என்னோட இது வந்து இப்போ இது ரெக்கார்ட்ல வந்து 3 வருஷம் இருந்தேன். 3 வருஷம் கொடுத்து அடுத்த எனக்கு போஸ்டிங் வந்துச்சு அகர்த்தலை திரிபுரா, அது பார்டர், அங்கே போயாச்சு. அங்கே ஒரு 1.5-2 வருஷம் இருந்தேன். 2 வருஷத்துக்கு அங்கேருந்து ஜம்ஷேத்பூர், ஜார்க்கண்ட் ஜம்ஷேத்பூர் வந்து எனக்கு ரெக்ரூட்டிங் டைரக்டருக்கு வந்துச்சு ராஜஸ்தானில். இப்போ நம்ம ரெக்ரூட்டிங் டைரக்டரில் வந்து ஓன் ஸ்டேட்டில் இருக்க முடியாது. அதோட கணக்கு என்னன்னாக்கா, இப்போ நான் இருக்கிற இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் 500 கிலோமீட்டர் இருக்கும் தூரம். அதனால எனக்கு வந்து ராஜஸ்தானில் அஜ்மீர் அங்கே 2 வருஷம் 18 மாதம் இருக்கணும். ஆனால் 2 வருஷம் அங்கே இருந்து அங்கே ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது, அது ஒரு பாலிசிக்கார். ரெக்ரூட்மெண்ட் ஆள் வந்து நம்ம கம்யூனிட்டி வாய்ஸ் காஸ்ட் வாய்ஸ் எடுத்து ரெடி பண்ணி 2 வருஷம் ட்ரைனிங் முடிச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் சென்டர் அனுப்பும். இதுதான் வந்து இதோடைய சிஸ்டம். அதுக்கு பிறகு எனக்கு வந்து அங்கேருந்து நேரம் எடுத்துட்டாங்க ஜாம்நகர் குஜராத். அங்கே வந்து அங்கே 1.5 வருஷம் இருந்தேன். ஜாம் வந்து குருதாஸ்பூர் பஞ்சாபில் பார்டர், பஞ்சாப் வந்து லாஸ்ட் பிரோஸ்பூர் பார்டர். இதுதான் வந்து என்னுடைய லைஃப். அதில் வந்து ப்ளஸ் எனக்கு என்னன்னாக்கா, நமக்கு சர்வீஸ் ஆகாத ப்ரொமோஷனுக்கு, இந்த ப்ரொமோஷன் கேடரில் வந்து நம்ம சர்வீஸ் வைஸே தான் சர்வீஸ் இருக்கணும். நம்ம கிரைட்டேரியா போகிற வந்து ஃபுல் பண்ணிடணும். அதுக்கு என்ன, இப்போ முதல் வந்து ஒரு சிப்பாயில் வந்து ஒரு நாய்க்காகும் அப்படின்னு ஒரு 2 கோட் வந்துடும் இல்லையா, அதுக்கு ஒரு கேடர் இருக்குது, பொட்டன்ஷியல் NCO கேடர். அதில் வந்து நம்ம பாஸ் பண்ணியாகணும். அது 2 மாதம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் முடிக்கணும். ப்ளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனையும் அதில் பாஸ் பண்ணணும். மெயின் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து மேப் ரீடிங் தரவாக இருக்கும். மேப் ரீடிங் நமக்கு ஒரு மேப் கொடுத்துருவாங்க, அந்த மேப்பை பார்த்து நம்ம போகணும். ஒரு கம்பாஸ் இருக்கும், ஒரு ப்ரொடக்டர் வச்சு நம்ம அதை பார்த்து அது போய் இது பண்ணிட்டு மெயின் ட்ரைனிங். டிஃபென்ஸுடைய காரணம் இதே அர்த்தம். இன்னும் அடுத்த வந்து நாயக்கு ஒரு ஹவுல்தார் ஆகணும்னாக்கா இன்னொரு கேடர் இருக்குது. அது வந்து ஜெய்சிவ ரேங்க் வந்து இன்னொரு கேடர் இருக்குது. 3 கேடர் வந்து இது பாஸ் பண்ணணும். ப்ளஸ் அந்த கோர்ஸ் எல்லாம் முடித்து அந்த சர்வீஸ் கிரைட்டேரியா ப்ளஸ் டிசிப்ளின் தான் மெயின். அதனால் ஒவ்வொரு வருஷம் கான்ஃபிடென்ஸ் ரிப்போர்ட் எழுதுவாங்க அதிகாரிகள். அந்த எழுதும்போது நம்முடைய கேரக்டர் பூரா அங்கே இருக்கும். அதில் வந்து அவங்க கரெக்டாக எழுதுனா தான் நமக்கு ப்ரொமோஷன் முடியும். டிசிப்ளினே கொஞ்சம் இதாகிட்டோம்னாக்கா மேலே போட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால் இது ஒரு சிஸ்டம். ஓகே சார், இப்போ நீங்கள் இவ்வளோ பார்டர்ஸில் ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, இவ்வளோ வருஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றிலாம் பேசுனீங்க. இந்த பார்டர்ஸில் ஒர்க் பண்ணும்போது இவ்வளோ இடத்துல வேலை செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் பார்த்த ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னு சொல்லும்போது எதுவாக இருந்தது? சவாலுன்னு என்றைக்கு அலாட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வார் வந்து 1971 வந்துச்சு, அது பிறகு வார் வரக்கூடாது. அடுத்தது வந்து கார்கில் வந்துச்சு 98. இந்த கார்கில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்தது. இந்த கார்கில் எப்படி வார் வந்துச்சுன்னாக்கா, அந்த கார்கில் இடத்துல வந்து ஒரு பெரிய ஹில் ஸ்டேஷன். அதில் வந்து செர்டன் டைம் இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் 2 கண்ட்ரிலையும் சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் மாதிரி
நீங்கள் கீழே வந்துக்கலாம், ஒரு மனுஷன் இருக்க முடியாது, ஹியூமன் இருக்காது தானே, அப்படி 2 பேருக்கு ஒப்பந்தம் பண்ணிவிட்டு நாம் கீழே வந்துட்டோம் பேஸில். அவங்களுக்கு கீழே வந்த மாதிரி வந்துட்டு அவங்க மேலே ஏறிட்டோம். மேலே ஏறிட்டு அவங்க வந்து டெரரிஸ்ட் அட்டாக் பண்ண மாதிரி, தீவிரவாதி பண்ண மாதிரி அவங்க பாகிஸ்தான் ஃபோர்ஸ் மேலே வந்து போஸ்ட் பிடிச்சிட்டாங்க. போஸ்ட் பிடிச்சிட்டு நம்மளை அட்டாக் பண்ணாங்க. ஒப்பந்தம் பண்ணதுன்னு அட்டாக் பண்ணுது. உடனே நம்ம அந்த டைம் வந்து வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும் போது ஆர்டர் கொடுத்தாரு, போய் நம்ம எப்படியாச்சும் இது பிடிக்கணும்னாக்கா அவங்களுக்கு நம்ம சரியான சவால். அவங்க அந்த போஸ்ட்டில் வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க, நமக்கு தெரியல, நம்ம கீழே இருக்கோம். அப்போ வந்து எல்லாத்துக்கும் ஆர்டர் வந்துச்சு. எல்லாத்துக்கும் நேராக கார்கில் மாத்திரம் இல்லை, அந்த கார்கில் ஸ்டார்ட் ஆகுது நேராக ராஜஸ்தான் வரைக்கும் பார்டர், பஞ்சாப் பார்டர், அப்படி இருந்து அருணாச்சல் பிரதேஷ் அது வரைக்கும் பார்டர் இருக்கு. சீனாவும் வரலாம், பாகிஸ்தான் வரலாம், பாகிஸ்தான் கண்ட்ரி. அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து ஒரு ஏரியா கொடுத்துருப்பாங்க, ஆப்ரேஷன் ஏரியா. அதில் நம்ம போய் டிப்ளை ஆகணும். அது வித்தின் வந்து 6 hours நோட்டீஸ் கொடுத்தாங்க, நம்மள போயிட்டோம். அப்போ எனக்கு கொடுத்தது வந்து அமிர்த்சர் ஏர்ஃபீல்டு. நான் ஏர் டிஃபென்ஸ் ஆர்டில் இருக்கும்போது அமிர்த்சர் ஏர்ஃபீல்டு. அமிர்த்சர் ஏர்ஃபீல்டுக்கு லாகூருக்கு 26 கிலோமீட்டர். இந்த 26 கிலோமீட்டர் ஃப்ளைட் வர்றதுக்கு 2 செகண்ட். ஃப்ளைட்டுடைய ஸ்பீடு வந்து 2400 மீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்ட் வந்து 2400 மீட்டர். அப்போ என்னாச்சு, 2 செகண்டில் 5 கிலோமீட்டர் வந்துடும், 2 செகண்டில். அப்போ இங்கே வர்றதுக்கு என்ன ஆகும், அமிர்த்சருக்கு லாகூர் வந்து அமிர்த்சர், அமிர்த்சர் வந்து டெல்லி. ஃப்ளைட் அவ்வளோ டேஞ்சரான இடம், நடுவில் வந்து அரபிக்கடை இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம ரெடியாக அலர்ட்டாக இருக்கும். எப்போ அலர்ட் ஃபயர் இன்னும் ஆகலை, அலர்ட்டாக இருக்கும். இந்த கார்கில் வந்துட்டு இருக்கு, கார்கில் தான் மெயின் இது. இந்த கார்கில் ஒரு குரூப் போய் அவங்க போதே அட்டாக் பண்ணுறாங்க. நாம் இங்கெல்லாம் கவர் பண்ணுவோம். கவர் பண்ணிட்டா பெரிய சவால் வந்து தான் அதை வந்து நம்ம வின் பண்ணிட்டோம். எனக்கு நம்ம ஃபோர்ஸில் போய் ஏமாற்றிட்டாங்க. எதுக்கு ஏமாத்துறாங்கன்னாக்கா, இந்த பாகிஸ்தான் நமக்கு இவ்வளோ ரிவெஞ்ச் என்னன்னாக்கா, 1971 வந்து இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் இருந்துச்சு. பாகிஸ்தான் வந்து மேலே வந்து வெஸ்ட் பாகிஸ்தான், கீழே பங்களாதேஷ் இருக்கிறது ஈஸ்ட் பாகிஸ்தான். இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தானில் வந்து உள்நாட்டு கலவரம் நடந்துச்சு. அப்போ கலவரம் நடக்கும்போது அவங்க எல்லாம் பெங்காலிஸ் தான். நமக்கும் வெஸ்ட் பெங்கால் இருக்குது, இதெல்லாம் பெங்காலி பேசுகிறவங்க தான். இவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க, சாதாரண ஜனங்கள். அவங்களுக்கு துரத்தவும் முடியாது, நம்ம சேர்த்தவும் முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலை. அப்போ இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியாது, ஏழு ஜனங்க இல்லையா வர்றாங்க, சண்டை நம்ப வந்துட்டாங்க. அப்போ வந்து நம்ம வந்து முஃப்தி ஃபோர்ஸ்ன்ட்டு ஃபோர்ஸஸ் அனுப்பிடுச்சு. ஃபோர்ஸை கட்டுப்பாடு பண்ணும்போது இவங்க பாகிஸ்தான் பார் வந்துச்சு. வந்து நம்ம வின் பண்ணோம். வின் பண்ணி இந்த தேசத்தை பங்களாதேஷ்னு உருவாக்கி அவங்க கொடுத்தாச்சு. அதுதான் பங்களாதேஷ் தெரியும். முதல்ல வந்து அது ஈஸ்ட் பாகிஸ்தான் இருந்துச்சு. அதனால் அது என்னாச்சு, இப்போ அவங்களுக்கு ஒரு அப்படி ஒரு பழிவாங்கிற எண்ணம். இவங்க இது பிரிச்சுட்டாங்க இல்லையா, நாம் எப்படியாவது காஷ்மீரை பிரித்து காஷ்மீர் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ரிவெஞ்சில் இருக்காங்க. ஆனால் அதை வந்து பாகிஸ்தான் எவ்வளோ பண்ணி இந்த கார்கில் பிடிச்சிட்டுனாக்கா, கார்கில் வந்து அடுத்தது லடாக்கு, லடாக்கு அடுத்தது ஜம்மு, இப்படி வந்துடும், ஸ்ரீநகர் வந்துடும். அதனால் நமக்கு அது வந்து வேற ஒன்றும் அதில் ப்ரொடக்ஷன் ஒன்றும் இல்லை. ஆனால் பூரா பனி படுறதுனால தான் நம்ம கவர் பூரா பண்ணணும். அந்த பக்கம் ஒரு 1400 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 1400 ஒவ்வொரு பாட்டாக அங்கங்கே அந்த டியூட்டி பார்த்துருக்கோம். இந்த சவாலில் வந்து நம்ம வின் பண்ணி டிசம்பர் 7 1998 நம்ம வின் பண்ணி அதுதான் கார்கில் டேங்குது, விக்டரி டேன்ட்டு அது. அப்போ நமக்கு இங்கே அமிர்த்சர் ஏர்போர்ட்டில் வந்து நம்ம ரெடியாக அலாட்டாக இருக்கும். இல்லை நம்ம கன்னு, ஏடி கன்னு, ரடார் எல்லாம் அலாட்டாக இருக்கும். எப்போ ஃபயர் அவுட் கொடுத்தாலும் ஃபயர் பண்ணணும், அவ்வளோ அந்த டியூட்டி தான் அது இருந்துச்சு. இப்படி நீங்கள் இந்த கார்கில்ல வாரில் பண்ணீங்க, இந்த மாதிரி போர் புரியறதுக்காக நீங்கள் அலர்ட்டாக ஒரு இடத்துல போய் இருந்தீங்கன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பார்டர்ஸ்க்கெல்லாம் போகும்பொழுது உங்களுக்கு உணவு அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? 3 நாள் கண்டிப்பாக ட்ரை ரேஷன் இருக்கும். 3 நாள் ரேஷன் கொடுத்துருவாங்க. சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது, கிடைக்கும் போது கிடைக்கும். 4 மணிக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, விடிகா 4 மணிக்கு நம்ம போய் வாங்கி வச்சுருவோம். நாளைக்கு ஃபுல்லாக அரிசி, அதாவது ஒரு கெட்டு போகிற மாதிரி ஒரு கிழங்கு இருக்கும். கிழங்குல வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இல்லை, உப்பு போட்டு கொஞ்சம் மிளகா போட்டு கொடுத்துருவோம். அது பின்ன அரிசி, சாப்பாடு கிடச்சிட்டு சப்பாத்தி, பூரி, மெயின் சப்பாத்தி தான். சப்பாத்தி 2-3 நாள் வரைக்கும் வைக்கலாம், கெட்டு போகாது, பசி எடுக்கும் சாப்பிடணும். பின்ன சர்க்கரை, டீ தூள், பால் பவுடர் இருக்கும். நம்ம எப்போ வைக்கணுமோ காப்பி வச்சிடலாம். இதுதான் நம்மளுடைய ரேஷன் கணக்கு. ஆனால் வெளியிருந்து தருவாங்க, சாப்பாடு செய்வாங்க. ஆனால் கரெக்டாக சொல்ல முடியாது, சாப்பாடு செய்ய முடியாது. நம்ம இன்றைக்கி நம்ம இது இந்த மாதிரி ஒரு அனுபவம் நினச்சி ஒரு டைமில் வந்து நாங்கள் போகும்போது நைட் 2 மணிக்கு சாப்பாடு ஷூட் பண்ணுவோம். எல்லாரும் அங்கே தெரியாது, கிடைச்சா 1/2 மணி நேரத்தை வாங்கி வச்சிடணும். எங்களுக்கு 3 நாள் கிடைக்கல. அப்போ தான் இதை வந்து
இந்த சப்பாத்தி பழைய சப்பாத்தியில் வச்சு அதை பவுடர் பண்ணி சாப்பிட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டு ரொம்ப ஒரு அந்த அனுபவத்தில் ரொம்ப அனுபவம் இருந்துச்சு. நாங்கள் ஒரு குரூப் இருந்தால் நாங்கள் ஒரு 5 பேர், இன்னொரு 5 பேர் குரூப்பு. 3 நாள் கிடைக்கல சாப்பாடு சப்ளை ஆகுது. நைட்டு 1 to 2 வரைக்கும் ஆகுது. ஒரு சின்ன சவுண்டு வரும், டக்குன்னு சவுண்டு வரும். அப்போ எல்லாம் அங்கே போனேனாக்கா தங்கிடலாம். இல்லை எனக்கு 6 மணிக்கு தான் போயிடுவோம். அதுக்கு அனுபவம் வந்து ஹைட் ஆகிடும். ரெண்டாவது வெளியே வர முடியாது, மூவ்மெண்ட் ஆக முடியாது. இது ஒரு அனுபவம். அதுல இருந்து இன்னைக்கு ஒரு சோறு இப்படி போனாலும் எனக்கு ஒரு அந்த ஞாபகம் இருக்கு, மறக்க முடியாது. இந்த சப்பாத்தி நம்ம பவுடர் பண்ணி அது ஒரு பவுடர் மாதிரி பண்ணி காப்பி வச்சு அதை வச்சு குடிச்சிருக்கோம். அது நல்லது. அந்த மாதிரி. ஓகே சார், இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது நம்மளோட முக்கிய தினம், சுதந்திர தினம், குடியரசு தினம்லாம் வருது அப்படின்னா நாட்டில் நிறைய இடத்துல பாதுகாப்பு இதெல்லாம் போடுவாங்க. நிறைய விசேஷம் நடக்கும்போது எதிர்நாட்டோட அட்டாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த பார்டர்ஸ்லாம் எப்படி அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறத போடுவாங்க? பார்டர்ஸ் வந்து நமக்கு இருக்கிற டியூட்டி நாம அங்கே இப்போ ஃப்ளாக் எல்லாம் போட்டு இது பண்ண முடியாது. இந்த மாதிரி டெல்லியில் பார்க்காம அங்கே இல்லை. அங்கே இன்னைக்கு அந்த டைமுக்கு ரொம்ப முக்கியமான காரியம். அங்கே வந்து நம்மளுடைய ஏரியா நமக்கு கொடுத்த டியூட்டியில் கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த டைம் தான் இவங்க அட்டாக் பண்ணுற டைம், எப்படியாவது சீர்கொள்ளிக்கணும். அதனால அந்த பார்டரில் இருக்கிற ஃபோர்ஸஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க அந்த போர்ஸஸ் இருப்பாங்க. இந்த ரிசர்வ் ஃபோர்ஸ் வந்து டெல்லியில் இருப்பாங்க. இவங்க தான் வந்து நாட்டுக்கு காமிக்கிறது. இது ரிசர்வ் ஃபோர்ஸ். இப்போ அவங்க அந்த பீரியட் முடிஞ்சது இவங்க அங்கே போயிடுவாங்க. இவங்களுக்கு ஃபிக்ஸான லிமிட் கிடையாது. இப்போ டெல்லியில் இருக்க 2 வருஷம் தான். 2 வருஷம் என்ன ஆகும், இவங்க ஃபீல்டு போயிடுவாங்க, அவங்க இங்கே வந்துடுவாங்க. அந்த ட்ரைனிங் பூரா அப்படி இருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஹாலில் வந்து அவங்கள ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அல்லாட்ட டியூட்டி இருக்கும், என்னைக்கு யூனிஃபார்ம் இருக்கும். அந்த மாதிரி. சரிங்க சார், இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் நிறைய பார்டர்ஸில் ஒர்க் பண்ணீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. எந்த எல்லையில் வேலை செஞ்சப்போ உங்களுக்கு அந்த எல்லையில் வேலை செஞ்சது மட்டும் என்னால் மறக்கவே முடியாது? இந்த டைம் தான் சாப்பாடு. இது வந்து நைட்டில் வந்து நம்ம போய் ஆகணும். வேலை செஞ்சாங்க, வேலை செய்ய முடியாதுன்னு இல்லை. வேலை செய்யும்போது சாப்பாட்டுக்கு எதிர்பார்க்கவே கூடாது. ஃபுல் நைட் செய்யணும். ஃபுல் நைட்டில் வந்து நமக்கு எந்த ஒரு கவலை இருக்காது. செய்யும், யுனைட்டாக செய்யும். ரொம்ப பாடுபடும் தான். நைட்டு பூரா வந்து குழி வெட்டி இந்த எக்யூப்மெண்ட் கன்று இறக்கணும். இறக்கி காலையில் ஃபயரிங் ஆகும். காலையில் நம்ம செஞ்சது 4:30 மணி வரைக்கும் வேலை செய்வோம். 4:30 மணிக்கு ரெடி ஆகி அலர்ட் ஆகி ஃபயரிங் பண்ணி ரெடியாக இருக்கும். ஃபயர் ஆர்டர் கொடுத்தோன்னா ஃபயர் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ஒரு அனுபவம். அப்போது எனக்கு டயர்டாச்சு படுக்கிற அப்படின்ட்டு இல்லை. நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். எல்லாம் முடித்து நம்ம டாஸ்க் முடிஞ்சு வந்த பிறகு தான் ஃப்ரீ. ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய சவால்கள் சொன்னீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க. உங்களால் இந்த இராணுவத்தில் இருந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை மறக்க முடியாதுன்னா எது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது? இது முடிஞ்சோடனே ஒரு எல்லாம் முடிஞ்சோடனே ஒரு கேம்ப் ஃபயர்னு வைப்பாங்க. அந்த கேம்ப் ஃபயர் வந்து நைட்டில் நல்லா வந்து ஒரு நல்ல நெருப்பு போட்டு எல்லாம் அந்த கேம்ப் ஏரியாவில் எல்லாம் வந்து மகிழ்ச்சியாக வந்து சாப்பிட்டு குடிச்சு எல்லா ஆஃபீஸர் எல்லோரும் சேர்ந்து வருவாங்க. வந்து எல்லாத்துக்கும் ஒரு அது பேர் படாக்கனாம்பாங்க. அந்த படாக்கனாமில் வந்து எல்லோரும் சாப்பாட்டு எல்லாம் குடிக்கிறவங்களுக்கு குடிக்கணும். இதாக ஒரு மாதிரில நல்லா ஜாலியாக இருந்து அது ஒரு அனுபவம். அந்த பாடு கூட நமக்கு தெரியாது. அந்த எவ்வளோ பாடுபட்டோமோ 2 மாதம் 3 மாதம் அந்த பாடே நமக்கு தெரியாது. அந்த நாளில் வந்து நல்ல ஆனந்தமாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷம். பெரிய அதிகாரி வந்து நேரடியாக பேசுவாங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போங்க. அதை டீப் ப்ரீஃபிங் இருக்கும். முதல்ல ப்ரீஃபிங் இருக்கும், டீப் ப்ரீஃபிங். அது வந்து நல்ல ஒரு நமக்கு அந்த கஷ்டமே தெரியாது. வந்த பிறகு இந்த சான்ஸ் விட்டுட்டோங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஆகுது. எனக்கு வயசாச்சுன்னு போக முடியாது. அது வந்து அந்த மாதிரி. சரிங்க சார், இப்போ வந்து கடைசி ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ உங்க அம்மாவே உங்களை வந்து இந்த ஆர்மிக்கு அனுப்புறதுக்கு பயந்தாங்க. இப்போவுமே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா அங்கே போனால் வார் மட்டும்தான் இருக்கும், நான் என் பையனை அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சார்? சொல்கிறது முக்கியம்னாக்கா நம்ம ஒரு அர்ப்பணிப்பு பண்ணுற மாதிரி. இது மாதிரி ஜாப் வேறு எங்கே இருக்காது. நம்ம ஒரு பையனை வந்து அர்ப்பணிச்சிருக்கோம், தேசத்தை நாட்டுக்காக படுறாரு. ஆனால் அவர் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அவர் மரணம் அடைஞ்சாலும் வீரமரணம் தான் நமக்கு பெருமை. நம்ம பையன் நம்ம தேசத்துக்காக போட்டிருக்கான், நம்ம தேசத்தை நாமத்தை பாதுகாக்கணும். நான் டியூட்டி இருந்தா நீங்க இருக்கலாம். இப்போ நீங்க வேலை சொன்னாக்கா நான் கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு அசோசியேட் பண்ணி தான் இருக்கும். இப்போ பார்டரில் நான் ரெடியாக இருந்தேனாக்கா தேசம் அமைதியாக இருக்கும், வளர்ச்சி பெறும். தேசம் வளர்ச்சி பெறதுக்கு பார்டரில் அலர்ட்டாக இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுக்காரர் மட்டும் விடக்கூடாது. வெளிநாட்டு வந்து
நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடாது, தேசத்தில் அமைதி சமாதானம் இருக்கணும். அந்த அமைதி சமாதானம் அங்கே வந்து நம்ம கரெக்டாக பாடுறல, யாரும் உள்ள வரக்கூடாது, இங்கேருந்து நம்ம ஆள் போகக்கூடாது. நாம் மக்கள் வந்து வேற நல்லா சுமூக செய்யலாம், வளர்ச்சி பெறலாம், நாட்டு வளர்ச்சி இல்லை நம்ம இன்னொருத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம். இதனால இப்போ அப்போ நாடு வளர்கிறதுக்கு ராணுவம் முக்கியம் இருக்கு. இன்னும் உள்நாட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வரும் நம்ம குடும்பத்தில் தானே, இதுக்கு வந்து நம்ம வந்து நேரம் வந்து அந்த எதிரிக்கு செய்கிற மாதிரி செய்யறதில்லை, நம்மளுடைய ஃபோர்ஸுக்கு நம்ம ஒரு கைட் பண்ணுறோம். இப்போ மக்கள் நம்ம மக்கள் இல்லையா, நேரம் சுடக்கூடாது, நம்ம மக்கள் தீவிரவாதிகள் சுடக்கூடாது, அவனை எப்படியாச்சும் பிடிச்சி அவனை சரி பண்ணி அவனை மனுஷனை உருவாக்கணும். இதான் வந்து ராணுவத்திலேயே இந்த பெற்றோர்கள் சொல்ல வேண்டியது என்னக்கா, பையன் அனுப்புறது பெரிய ஒரு பாக்கியம். அந்த பெற்றோர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு வேளை மனசு பிரகாரமாக துக்கம் இருக்கலாம், ஆனால் நாட்டுக்கு அதை விட ஒரு பெரியது வேற எங்கே கிடைக்காது. அதனால தான் அந்த 15 வருஷம் கேப், 15 வருஷம்னாக்கா வீட்டுக்கு போயிடலாம், ரிட்டையர்ட் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆயுள் வருஷங்கிறது 15 வருஷம் தானே. அந்த 15 வருஷம் வந்து நாட்டுக்காரர் பண்ணிட்டு நான் போகும்போது மீசி தாடிலாம் போனேன், இப்போ வரும்போது முடி கட்டி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஆள் நேரடி ஒரு ஆள் தான். ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க. அதாவது நிறைய பேர் வந்து இப்ப ஆர்மிக்கு போகணும், இப்ப நானே வந்து நினைப்பேன் அப்படின்னா போவோம் சுடுவாங்க வருவாங்க அப்படின்னு, பட் அதுக்குள்ள இவ்வளோ வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பணிக்கு எங்களுடைய ரேடியோ பத்திரிகை சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8940731012 நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம்.